அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா முருங்கைக்கீரை பால் கறி. இது ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன். நம்ம தேங்காய் பூ துருவி போட்டு தான் கீரை வைக்குவோம். இந்த முருங்கைக்கீரை பால் கறி எப்படி செய்வதுங்கிறத போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அருமையான மிளகு ஜீரகம் ஈரெல்லாம் போட்டு கோழி கிரேவி. இது நான் சொல்லியிருக்கேன், மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து போட்டு கோழி வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ரசம், சுட சுட சோறு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறேன். எனக்கு தினம் ஒரு ஆளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு அப்படி ஒரு ஆசை. அதனால் கோழி குழம்பு, ரசம், சோறு, கோழி கிரேவி, ஃப்ரை கூட சொல்லலாம். நல்லா அப்படியே மசாலா அதில் ஒட்டி வரும். முருங்கைக்கீரை பால் கறி. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். ஒரு மாதமாக ஆச்சு. எனக்கு கால் பிசகுனனால நான் மாடிக்கே போகலை. இன்றைக்கி மாடி தோட்டத்தை எப்படி நான் மேலே ஏறி பார்க்க போகிறேன்னா, படியில் உட்காந்தே மேலே போய் என் தோட்டத்தை பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க, நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் மேலேயே வரலை. இந்த பையில் பாகைக்காய் விற்று போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த கொடி எப்படி போகுது பாருங்கள். இந்த கொடியை கட்டி விடணும். இந்த கொடியை இந்த செவரில் கட்டி விடணும். பாருங்கள், பாகைக்காய் இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இனிமேல் காய் காய்ச்ச போகிறது தான் வீடியோ போடணும். நான் மாடிக்கே வரல. இப்போ தான் இன்றைக்கி தான் என் செடிகளை பார்க்குறேன். பூவெல்லாம் இது நல்லா பூத்துருக்கு பாருங்கள். நான் ஊனின மிளகா பாருங்கள். இதெல்லாம் நாற்றை எடுத்து தனித்தனியாக நட்டி வைக்கணும். இதுக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூ பாருங்கள், இது ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது. இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும். இப்போ தான் பூத்து இருக்குது. ஆனால் 2 மாதம் வரை இது வாடவே வாடாது. இது வாங்கி வச்சு 7 வருஷம் ஆகுது. மாற்றி 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 பூத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி நிறைய விடக்கூடாது. தொட்டியில் ஹோல் போட்டு தண்ணி வெளியேற மாதிரி தான் இந்த கத்தாழை செடியை வைக்கணும். மல்லிகைப்பூலாம் பாருங்கள் எப்படி தழுத்துருக்கு பாருங்கள். எங்கள் ஊரில் மத்தியானம் மழை. முருங்கை பாருங்கள், முருங்கை மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கீரை பறிக்கணும். நான் மாடிக்கே வரல. சர்வெண்ட்டு தான் தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. இன்றைக்கி தான் மெதுவாக படியில் உட்காந்து மாடி ஏறி வந்தேன். இந்த கீரையை பற்றிலாம் இன்னும் பறிக்கணும். துளசி பாருங்கள், துளசி ஓமவல்லிலாம் இந்த மலைக்கு நல்லா இதாக வந்துருச்சு. கஷாயத்துக்கு கொஞ்சம் பறிச்சுக்கிடும். இன்றைக்கி கஷாயம் போடணும். ஏற்கனவே நான் கஷாயம் போடுறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மழை, இருமல், தும்மல் எதுனாலும் நம்ம கஷாயம் நாட்டு வந்து தான் துளசி போட்டு நம்ம போட்டுறணும். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், புதினா பாருங்கள். புதினா எப்படி அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை எல்லாமே நான் தழுத்துட்டு. பாவைக்காய் பாருங்கள், பாவைக்காய் காய் கிடக்குதுங்க, பறிச்சிருவோம். ஏன்னா இப்போ பாவைக்காயில் நான் பார்க்கலை. இந்த சர்வெண்ட்டு ஒன்றுமே சொல்லலை. பாருங்கள் எத்தனை பாவைக்காய் பழுத்து இருக்குது பாருங்கள். ஐயையோ, நிறைய பாவைக்காய் பழுத்து விற்ற பாருங்கள். விதையை பாருங்கள். இதெல்லாம் எடுத்து நம்ம திரும்ப இதை ஊனணும். அப்படியே வீட்டிலையே விற்று எடுத்து நம்ம அந்த பாவைக்காய் செடியை உற்பத்தி பண்ணலாம். இங்கே பாருங்கள் எத்தனை பாவைக்காய் பழுத்துருக்கு. இப்போ கஷாயத்துக்கு துளசியும் ஓம இலையும் பறிச்சிருக்கேன். இப்போ காய் பாருங்கள், பாவைக்காவை காட்டுற பாருங்க. இதை பாருங்கள். இது மைக்கை செட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். பறிச்சிருவோமா பாவைக்காய்? நான் வரப்போய் இன்றைக்கி மாடிக்கு வரப்போய் இன்றைக்கி ஏறிட்டேன். அல்லாட்ட பாரத்தை போட்டு ஏறிட்டேன். நிறைய பாவைக்காய், இன்னொரு பாவைக்காய் கிடக்குது. எல்லாமே பழுத்து போய் கிடக்குங்க பாருங்கள். இதை பாருங்கள், எல்லாமே பழுத்துருச்சுங்க. இந்த வித்தை எடுத்து மறுபடியும் நம்ம ஊனலாம். இந்த ஒரு பாவைக்காய் கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த இலையோடு கிடக்கிறனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இன்னொரு பிஞ்சு கிடக்கு. இப்போ 2 பறிச்சுக்கிடும். 2 பாவைக்காய் பறிச்சாச்சு. இதோ ஒரு குட்டி பிஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் இது உள்ளே பார்க்கும்.
எல்லாம் அந்த இலை எல்லாம் கலரும் பாவைக்காய் கலரும் ஒரே மாதிரி இருங்க பாருங்கள். இன்னொரு குட்டி பாவைக்காய். சரியா? இப்போ இதில் வேறு எங்கே கிடக்குன்னு பார்க்கும். இன்னொன்று கிடக்கு பாருங்கள். நான் வந்தால் தாங்க எல்லாம் பார்ப்பேன். இந்த சர்வெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்து பறிக்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், 3 பாவைக்காய் பறிச்சிட்டேன்னா 2 பாவைக்காய் விதையும் பறிச்சிட்டேன் பாருங்கள். 3 பாவைக்காய் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாவைக்காய் கிடக்குது. இந்த இடையில பார்க்கும். இதுலேயும் குட்டி பாவைக்காய் என்ன கிடக்கு பார்த்திங்களா? பூ கிடக்கு பாருங்கள். இந்த இலையோடு கிடக்குது. துளசியில் பூவெல்லாம் கிள்ளி விடணும். இன்னொரு நாள் தான் வரணும். இப்போ மிளகாயை பார்த்துரும். மிளகாயும் கிடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாவைக்காய் கிடக்கு. குட்டி குட்டியாக கிடக்குது. இந்த மழை பெஞ்சனால அது நமக்கு வந்து தழுத்தோன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மிளகாய். இந்த பாருங்கள், மிளகாயுமே அவள் பறிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது மிளகாய். இந்த பாருங்கள், நம்ம பறிச்சிடும். வந்ததோடு இதெல்லாம் பறிச்சுட்டு போவோம். இன்னொரு மிளகாய் கிடக்குது. இன்னும் 2 கிடக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மழைக்கு நான் கீழே விழுந்துட்டேன். இந்த ஒன்று கிடக்கு. 2 மிளகாய் கீழே விழுந்துட்டு இந்த ஒன்று கிடக்கு. இந்த 2 மிளகாயும் கம்பு வச்சு தான் எடுக்கணும். பின்னால் போயிட்டு பாருங்கள் மிளகாய் இந்த மரத்துலேயும் கிடக்கு. மைக்கு கீழே விழுத. இன்னும் மிளகாய் கிடக்கு. இந்த 2 மிளகாய் பழுத்து வேற கிடக்கு. ஐயோ, கீழே பறிக்கிறதுலாம் கீழே விழுத. பாவைக்காய் பாருங்கள், இங்கே வர பிஞ்சு அடிச்சிருக்குப்பா. இன்னும் குட்டி குட்டியாக கிடக்கு பிஞ்சு. பழுத்த மிளகாயும் பறித்து விட்ரும். இந்த ஒன்று கிடக்கு. மரத்துலேயே பழுத்துட்டு இலையும் அதுவும் ஒரே கலரில் இருக்குது. தண்ணி ஊற்ற வரும்போது இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த சர்வெண்ட் இருக்காங்களே, இந்த காயெல்லாம் பறிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உளுந்த மிளகாய் எப்படி எடுக்கிறது? இந்த பாருங்கள், இவ்வளோ மிளகாய் பாவைக்காய் பறிச்சாச்சா. அந்த சைடு போமா, அந்த பிஞ்சு நிறைய கிடக்கு. பாகக்காயில் பிஞ்சு நிறைய கிடக்கு. நம்ம இப்போ வந்ததோட அப்படியே தோட்டத்தை மாடியை பார்த்துரும். இந்த முருங்கை தளத்து பூ வச்சுட்டு எல்லாமே அழகாக இருக்குது. பிச்சு பூ மொட்டை வச்சுட்டு இந்த பாருங்கள், பிச்சு பூவில் மொட்டை பறிச்சிரும். பூவும் கிடக்கு பாருங்கள். பாவைக்காய் தான் பிஞ்சு அள்ளி வச்சுருக்கு. உரமே வைக்கலை. 1 மாதம் ஆச்சு மாடி வந்து. இனிதான் மெதுவாக வரணும். அதுக்கப்புறம் மண் அள்ளி வச்ச சாக்கில் வந்து ஃபுல்லாக அந்த கீரை தழுத்துருக்கு. ரூபாவளி இந்த புல்லெல்லாம் எடுக்கணும் பாருங்கள். டேபிள் ரோஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு தெரியலையே. இது வந்து சுரைக்காய் நல்லா தழுத்துட்டு இந்த புல்லெல்லாம் எடுக்கணும். ரோஜா, இது வந்து கொடுப்பக்கீரையும் பறிக்கணும். இது ஒரு கத்தாழை. இதனுடைய பூ அழகாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள மிளகாயிலையும் நான் கிடக்கு மிளகாய். ஒரே ஒரு மிளகாய் கிடக்குது. புதினா எண்ணெய் இருக்குது. அப்புறம் ரம்ப செடி தழுத்துருச்சு. ரம்ப செடி நான் ஏற்கனவே நட்டி வச்ச பாருங்க, அது தழுத்துருச்சு. இதுவும் கொடுப்பக்கீரை தான். எலுமிச்சை பழத்தில் காய் பிடிச்சிட்டு. முருங்கைத்தான் பார்க்க ஜோராக இருக்குது, அழகாக இருக்குது. முருங்கை ரொம்ப தழுத்துட்டு நாளைக்கு கீரை பறிக்கும். மாதுளையிலையும் அப்படி தான் மொட்டு வச்சுருக்கு. இதில் ஒரு பாகக்காய் கொடி. இதில் இன்னும் பிஞ்சு வைக்கலை. இதுலேயும் ஒரு பாவைக்காய் இருக்குது. இப்போது இதில் மிளகாய் நட்டி வச்சதுலாம் என்ன இருக்குது. இது கொஞ்சம் மழை பெஞ்சால் தண்ணி வரும். இன்றைக்கி தண்ணி ஊற்றலைங்க. சரியா? தோட்டத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுடைய இதை சொல்லுங்கள். சரியா? தோட்டத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். துளசிலாம் கஷாயத்துக்கு. அது மாதிரி ஆடாதோட இலை கீழே வச்சேன் தெரியுமா?
அந்த கீழே வச்ச இலை மரம் மேலே வர வந்துடுச்சு. இதான் இன்றைக்கி பறிச்சிருக்கு அறுவடை. பாகக்காய், மிளகாய், ஓமவள்ளி இதெல்லாம் பறிச்சாச்சு. இன்னும் பாகக்காய் கிடக்குது. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியலை. உள்ளே கிடக்கு. இன்னும் ஒரு பிஞ்சு கிடக்கு. இங்கே ஒரு பிஞ்சு கிடக்கு பாருங்கண்டா. விலா நிறைய பிஞ்சு தான் கிடக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆடாதோட இலை இருக்குல்ல, அது 2 பறிச்சுக்கிடும் கஷாயத்துக்கு. பிச்சு மொட்டு இந்த பிஞ்சு கிடக்கு, இந்த பிஞ்சு கிடக்கு. எல்லாமே மருதாணியும் தழுத்துட்டு மருதாணியும் பறித்து போடணும். மிளகா 2 பின்னாடி விழுந்துட்டேன். மிளகா பின்னாடி 2 உளுந்து கிடக்கு. இந்த ஆடாதோட இலையில 2 பறிச்சிடும். இது ஆடாதோட இலை மேலே வந்துட்டு. மைனா, கிளி, குருவி எல்லாமே வரும் எங்கள் ஏரியாவுக்கு. பிஞ்சை பாருங்கள், பாவைக்காய் பிஞ்சு. சரி, அந்த பாவைக்காய் ரொம்ப ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது. அதுக்கு கொடி கட்டணும், கம்பி கட்டணும். கட்டி இதை படர விடணும். இது ஒரு சாக்கில் மண்ணை அள்ளி வச்சோம். அந்த மண்ணை அள்ளி வச்சதில் பாவைக்காய் வந்துச்சுலா. இது கீரை, இதுதான் பாவைக்காய். அதில் பெரிய பெரிய இலையாக வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் இது நல்லா காய்க்கும். இதுக்கு ஒரு நாள் கொடி கட்டி விடணும். மழை வரப்போகுது. மிளகா நாற்று எல்லாத்தையும் நடணும். உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே கால் வலிவிருச்சா மாடிக்கே வரல. இதில் உள்ள புல்லெல்லாம் எடுக்கணும். ஒரு நாள் வேலை இருக்குது, எடுக்கணும். இதை எடுத்தால் தான் இந்த சத்து இந்த இதுக்கு போகும், கீரைகளுக்கு. பாருங்கள் எத்தனை இது இருக்குது பாருங்கள். இவ்வளோ புல் இருக்குது. தண்ணியை ஊற்றிட்டு போகிறான். இது பச்சை பசலிக்கீரை, அதை நட்டி வச்சேன். இதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் பிடுங்கி தூர போட்டுரும். புல் தான் நிறைய இருக்குது. சரி, இன்றைக்கி சமையல் என்ன சமையல் காமிச்சாச்சு. இப்போ மாடி தோட்டத்தை பார்த்தாச்சு. இந்த பூவெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போது இருக்குது. கடவுளுடைய இதை பாருங்கள். ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு வாசனையும் ஒரு கலரையும் எல்லாம் கொடுத்துருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும்.